சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் உரிமையாளர் தேவகுமாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவகுமாரின் வீட்டில் அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தும் நிலையில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரின் வீட்டில் அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தும் நிலையில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் மூலமாக தேவகுமாரின் ஹோட்டலுக்கு மதுபானம் சப்ளை செய்யப்பட்டதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மதுபானம் சப்ளை செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தேவகுமாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல ஹோட்டல் அதிபரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல ஹோட்டல் உரிமையாளர் தேவகுமாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக நேற்றிலிருந்து அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் ஒரு கட்டமாக அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு இன்று அவர் விசாரணைக்காக சில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்து வருவதாகவும் தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவரது குறிப்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் முதல 12 இடங்களுக்கு மேலாக சென்னையில் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அதே விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தொழிலதிபர் ரத்தீஷ், அதே போல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகரிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஹோட்டல் உரிமையாளர் தேவகுமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆக அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய இந்த விசாரணை வலயத்தில் அடுத்த கட்டமாக ஹோட்டல் உரிமையாளர் தற்போது தேவகுமார் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டுதான் இந்த விசாரணைக்காக தற்பொழுது அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு கோணங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம். தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.